இந்த வேளையிலும் கூட தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து ஜீவனை கொடுத்து மீட்ட நம்முடைய அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. கவனித்து கேட்கிற இதயத்தை தாங்க, கருத்தோடு செயல்படுத்துகிற மனதை தாங்க. வசனத்தை கேட்டு அப்படியே போகாதபடிக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தில் உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கீழ்ப்படியத்தக்கதான ஞான இருதயத்தை தந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை போல தேவன் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜனங்கள் வளர வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமக்கு எப்பவும் வேணும். நான் இப்போ இருக்கிறேன், இது பெரிய பக்தி, இது போதும், அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஆவியானவர் அங்கு உணர்த்துகிற கற்பிக்கிற காரியங்கள் வித்தியாசமானவைகள், ஆழமானவைகள், வேறானவைகள், அது எல்லாம் ஒரே வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்குது. அப்போது அந்த சத்தியத்தை கேட்டு அந்த நடக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. யோவான் 8:10 வாசிக்கிறபடியே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றை குறித்த சத்தியம். ஹல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்பாக கொடுத்தலை குறித்த சத்தியத்தை பார்த்தோம். இது வரைக்கும் சபையில் போதிக்கலை. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்று ஒரு ஆலயம் வந்த பிற்பாடு ஹல்லேலூயா, நாம் இது ஆலயத்தை கட்டும்படி தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை, ஒன்று ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை வசனத்தோடு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்படியாக இந்த தசமபாகம் அவருக்கு உரியது. அதை கொண்டு ஆலயத்தின் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருடைய பிளான் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் தேவையில்லை. ஆமாம், எல்லாம் கொடுக்கறதில் வச்சு போயிட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது தேவை கூட இருப்பதனால இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்ம அறிஞ்சு அது எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, ஆகவே தசமபாகத்தில் நான் சம்பளத்தில் எடுத்து முதல்ல வச்சு தான் மற்ற கருத்தை பார்ப்பேன் என்கிற ஒரு சாட்சியெல்லாம் கேட்டோம் நம்ம. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய தசமபாகங்களை கொடுக்குற சத்தியத்தை நம்ம கேட்டோம், கொடுத்தலை குறித்த சத்தியத்தை கேட்டோம். நம்ம அதுக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தோம், இந்த வாரத்தில் எப்படி இந்த சரீரம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்தது, இதில் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. இதை போஷித்து காக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நம்ம இருந்த பழைய நாட்கள் வேறு, இப்போ இருக்கிற நாட்கள் வேறு. பழைய நாட்கள் எல்லாமே நம்முடைய ஆரோக்கியமாக போயிட்டு இருந்த லைஃப் ஸ்டைல்லாம் போய் இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஆகவே இதெல்லாம் பார்த்து இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நான் அதிக நாளாக உயிரோடு வாழ வேண்டும். எதுக்காக? என் ஆண்டவருக்கு புரோஜனமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு தேவ சித்தத்தை காரியத்தை நடப்பிக்கும்படி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அதன் பலங்களை விடுதலையாக ஆசீர்வாதமாக நிச்சயமாக பெறுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு சத்தியத்தை குறித்து நாம் அதிகமாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, அல்லது தேவன் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொன்னாங்க என்கிற ஒரு காரியத்தை உற்று நோக்குவது, தேடி நோக்குவது, பார்ப்பது, ஆராய்வது, இப்படி அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட நமக்கு நேரம் குறையாக இருக்குது, ஆனாலும் கூட சீக்கிரமாக முடிச்சு நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆண்டவர் தான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று எடுத்து வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம், இதை பற்றிய ஒரு டைப் அடித்த ஒரு காரியத்தை நான் என்ன வசனத்தை குறித்து சொல்ல வேணும்னு நினச்சனோ அதே இதை நான் பார்த்த பொழுது, அதை டைப் பண்ணின பொழுது அதை பிரிண்ட் எடுத்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எடுத்து வைத்து இன்றைக்கி கொடுப்போம். முடிஞ்ச பிறகு கொடுப்போம். வீட்டில் போய் நன்றாக வாசித்து பாருங்கள். அதனுடைய மேலோட்டமான காரியத்தை இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, மறுபடியும் நம்ம திருப்பி வந்த பொழுது, மக்கள்லாம் வந்த பொழுது இதற்கான நீண்ட காரியத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் காரியத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆலய முடிவில், ஆலய முடிவில் தயவுசெய்து நீங்கள் வாங்கிட்டு போங்க, படிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நான் இது பாருங்கள், எதை
எந்த வசனத்தை சொல்ல வேண்டும் நினச்சனோ ஆண்டவர் அப்படியே இந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக பிரியமல்லே அது நிச்சயமாகவே ஆவியானுடைய சித்தம், ஆண்டவருடைய வழி நடத்தல். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது ஆகாய் எழுதின புத்தகம் ஆகாய் 1:8, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் 2 மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியாயிருப்பேன் என்று, அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன காரியம் இங்க வலியுறுத்தப்படுகிறது? அல்லேலூயா. எனக்குள்ளே ஆலயம் கட்டப்படுதல், ஆண்டுடைய ஜனங்கள் சபை கூடி வரும்படியாய் ஆலயம் கட்டப்படுதல் என்கிற சத்தியத்தை இதில் பார்க்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். அல்லேலூயா. இந்த ஆலய கட்டுமானத்தை பற்றி எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியாவை நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் நீங்கள் வாசிங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் கூட பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலை. இஸ்ரேல் ஜனங்கள் இப்படியாக அவங்க விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். விக்கிரக மக்களோடு கூட கொஞ்சம் ஐக்கியம் வந்தது. பிற்பாடு அவங்களை திருப்திப்படுத்தும்படியாக, மனுஷனை திருப்திப்படுத்துவது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது. இதற்காக ஆண்டவரை விட்டு கொடுப்பது ஆண்டவருக்கு எவ்வளவேனும் பிரியம் இல்லாத. ஹல்லேலூயா. தடசாட்சியாய் எச்சரித்தார், கடிந்து கொண்டார், பஞ்சத்தை வரவழைத்தார், யுத்தத்தை வரவழைத்தார். ஜனங்கள் உணரவில்லை. ஆகவே எதிரிகள் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அதை கேட்குற ராஜாக்கெல்லாம் அறிவு இல்லை. அதை சொன்ன தீர்க்கதரிசியெல்லாம் கொன்ற காரியம் இருக்குது, அவனை துன்பப்படுத்துகிற காரியம் இருக்குது. எப்படி நீ சொல்லுவ? இந்த தேசத்துக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக எப்படி பேசுவ என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தைரியமான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவங்க மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கல, ஆண்டவரை பிரியப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அவங்க அப்படி தங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவங்க மூலமாய் ஆண்டவர் பேசினார். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த ஆகாய் 2:8. ஆனால் இந்த வரலாறு என்ன, சூழ்நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எஸ்ரா 4:24 எடுத்து வாசிக்கலாம். எஸ்ரா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் தாம் சொன்னபடியே 70ஆம் வருஷத்தில் அந்த பெர்சியா ராஜாட்ட பேசி அவனை ஊக்குவித்து விசுவாசத்தை கொடுத்து யெகோவாகிய தேவன் தான் தெய்வம் என்று உணர வைத்து, இந்த ஜனங்களை உங்கள் தேசத்துக்கு போங்க என்று சொல்லும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்ய வைத்தார். கைச்சல சொல்லாமா? ஆண்டவர் எல்லா வார்த்தையும் பலிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் யுத்தங்கள் வரும், கடைசி நாட்களில் பூகம்பங்கள் வரும். வெனிசுலாவில் பெரிய பூகம்பம், ஜப்பானில் பெரிய பூகம்பம், இந்தியாவில் 2 பகுதி இருக்குது. ஒன்று கடுமையான நிலதிர்ச்சி வரக்கூடிய இடங்கள். அல்லேலூயா. மிதமான நிலதிர்ச்சி வரக்கூடிய நிலங்கள். இந்த மிதமான நிலதிர்ச்சி வரக்கூடிய போர்ஷனில் தான் நம்ம இருக்கோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவை மிக அதிர்ச்சி வரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஹல்லேலூயா, இப்படி தாம் சொன்னபடியே 70 வருஷத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார். விடுவித்த பிற்பாடு அவங்க எருசலேமில் உள்ள ஆலயத்துக்கு, தங்கள் தேசத்துக்கு வந்தாங்க. வந்த பொழுது ஆண்டுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. அதற்கு அஸ்திவாரம் போட்டார்கள். அல்லேலூயா. பிற்பாடு என்ன நடக்குது? அவங்க அப்படி போட்ட நாட்களிலே எதிரிகள் எதிர்க்கிறார்கள். நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த வருஷ வாக்குத்தத்தோட கூட செய்தியோட நம்ம பார்த்தோம் எப்படி 7 விதமான எதிர்ப்புகள் வந்தது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி 7 விதமான எதிர்ப்புகள் வரலாம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்யூஷன் இருந்தது, எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் விடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவை அப்படி அவங்க சொந்த தேசத்துக்கு வந்தாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க, ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் போட்டாங்க. எதிர்ப்புகள் திருப்பி வந்தது. ஆகவே இப்பொழுது அவங்க அதற்கு ஒரு பயந்த நாட்களுக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. எனவே தான்
அவங்க என்ன ஆரம்பிச்சாங்க, அப்படி நாட்கள் ஆக ஆக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்திற்கான தேவையை ஹல்லேலூயா சொன்ன பொழுது ஒரு ஆள் சொன்னார், எவ்வளவு செலவுன்னா நமக்கு ஆலயம் தேவையில்லை அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் நம்மளால் அடிமைத்தனமாக இந்த ஹாலுக்கு நம்ம மணி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். ஹல்லேலூயா. ஒன்று அது மாத்திரம் இல்லை, நம்ம பார்க்குறோம், நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு, ஒரு சொந்த வீடு வேணும். அல்லேலூயா. சொந்தத்துக்கு வீடு வேணும். ஆனால் ஆண்டவர் கொடுத்து அப்படிப்பட்ட பாரம் கிடையாது. அப்படிலாம் இருக்காங்க. தேவன் உங்களுக்கு வீடு கொடுக்க சித்தமாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார். சொந்த வீடு. அல்லேலூயா. நான் எப்போ சொல்லுவேன், நல்ல பெரிய ஹாலு. அல்லேலூயா. நமக்குன்னு தேவை 2 பெட்ரூமு, பெண்ணு வந்தாத்தங்கருக்கு 3 பெட்ரூமு. அல்லேலூயா. மினிமம் தரணும் ஆண்டவர். அல்லேலூயா. அதுவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ய தேவையானதை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவருக்காக பிரிய பண்ணணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய ஆசைகளெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். என்னை விட என் ஆணுடைய வீடு முக்கியம். அல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததான் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் இங்கே இருந்ததுனால, அந்த காலத்து மக்கள்கிட்ட வந்ததானே அப்படி என்ன பண்ணாங்க. அல்லேலூயா. இது ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான காலம் அல்ல என்று சொல்லி தங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கு, அவங்க மாடி வீடுகளை கட்டுவதற்கு, மரத்தை கொண்டு கட்டப்பட்ட அந்த பாஷ் வீடுகளுக்கு, அந்த விலையுந்த வீடுகளுக்கு அவங்க திரும்ப ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போ தான் இந்த நாட்களில் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு வழியில் எதிர்ப்பு வந்து அதை நிப்பாட்டியாச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்துக்கும் அங்கே போகிறதுக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகும். அங்கே பாபிலோனுக்கும் போகிறதுக்கும் அவங்க இருக்கிற எருசலேமுக்கு வர்றதுக்கும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் வாசிக்கிறோம், அங்கே கிட்டத்தட்ட 4 இல்லை 5 மாதம் ஆகும். ஆமாம், சாரி, மொத்தம் 5ஆவது மாதம் 1ஆம் தேதி முதல் புது வருஷத்தில் 1ஆம் தேதி தொடங்கினா 5ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் வந்து சேர்றாங்க. அப்போது 4 மாதம் ஆகுது. ஆகவே ஒரு கனெக்ஷன் இல்லை, ஒரு டெலிஃபோன் இல்லை. ஆகவே ராஜா சொன்னதை உறுதிப்படுத்துறதுக்கு திருப்பி ராஜாக்களுக்கு ஆட்களை அனுப்பி அவர் மறுபடியுமாக ஆலயத்தை கட்டுவதற்கான காரியத்தையும் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கிற வேளையில் அந்த மக்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று, இப்பொழுது ஆலயம் கட்டுவதற்கு ஏதுவான காலம் இல்லை என்று சொல்லி அவங்க வந்துட்டாங்க. அப்போது இந்த காரியத்துக்காக தான் அங்கே ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆகாய் பேசுகிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் போல சில காரியங்களை சொல்கிறாரு. அப்போது இந்த எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட வேலையை பார்க்குறோம். அப்பொழுதுதான் இந்த 5:1 வாசிக்கலாம். அப்பொழுது, சரி, அப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? ஆலய அஸ்திபாரம் போடப்பட்டு அதோட நிறுத்தப்பட்ட அந்த வேளையில் ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும். ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த 2 இதையும் வாசிக்கணும். ஆகாய், சகரியா. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் படிச்சு வைங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆண்டுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லி அந்த தீர்க்க தரிசனமாக சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த ஆகாய் எழுந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக என்ன நடந்துன்னு பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஆகாய் 2:6 ஆண்டவர் முதல்ல சொல்கிறது, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவங்க இப்படி ஆண்டுடைய வழியை விட்டு விலகின நாட்களாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தண்டிச்ச காரியம் இருந்தது. அப்படியாவது ஜனங்கள் திரும்புவாங்களா, வருவாங்களா என்று ஆண்டவருடைய செய்தார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? 6வது வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. அவங்களுக்கு புசித்து திருப்தியாகல, ஒரு மன நிம்மதி இல்லை, மன சமாதானம் இல்லை. அவங்க புசிக்கிறதுக்கு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அங்கே இது இல்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. அங்கே திராட்சைலாம் குடிச்சு கூட அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான நிலைமை வரல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் இருக்குது, அவங்க பண்ணால் கூட குளிர் தாங்க முடிய மாட்டேக்கு. இப்படிப்பட்ட காலங்களை ஆண்டவர் மாற்றினார். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறனாய் அதை சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறாங்க, சேமிப்போ இல்லை. ஏன்னா அந்த ஓட்ட பையில போட்ட மாதிரி போயிட்டு இருக்குது. எனவே தான் ஆண்டு சொன்னார், உங்கள் வழிகளை
சிந்தித்து சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் முதல்ல சிந்திக்கணும், இது நாம் பண்ண தப்பால வந்ததா என்கிற ஒரு காரியம். ஒருவேளை ஆண்டவர் பிசாசுடைய சோதனை எனக்குன்னு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னு அனுமதிச்சாரா என்று சொல்லி நிதானித்து பார்க்குற ஒரு காரியம். அது என்னால் என்னுடைய பாவத்தில் அக்கிரம சிந்தனை ஆண்டுக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள் சிகலாம் வந்தா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து நம்மை திருத்தி கொள்கிற ஒரு காரியம். சிந்தித்து திருத்தி கொள்கிற ஒரு காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆத்மா அது உயிரோடு இருக்கு. சிந்தித்து அதை வேலை செய்து சிந்தித்து யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம், முடிவெடுக்கிற காரியம். இது ஆத்மாவுக்கு உரியது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதன் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதான் ப்ராப்ளம், இந்த மக்கள்கிட்ட ப்ராப்ளம். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து ஒரு கவலை இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிற வேளையில் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அவங்க தங்களுடைய வீடுகளை கட்டுகிற காரியம். தயவுசெய்து தப்பாக நினைக்காங்க, எல்லாம் பாஸ்டர் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிற பொழுதுன்னு நீங்கள் எல்லாம் வீடு கட்டுங்க, அதையும் செய்ய ஆண்டு கிருபை தருவார். செவம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் ஹல்லேலூயா சொல்கிறோம். அவங்க நோக்கம் வேறு. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணது, அவங்க ஆலயத்தை கொடுத்து கன்சர்ன் இல்லாமல் ஒரு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இந்த வின்டர் காலத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வீடு, ஒரு ராஜாக்களும் பெரிய பெரிய மந்திரிமாரும் இருக்கக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. சோதரம். நாங்களாம் அங்கே டூர் போனப்போ தெரியும். அந்த வின்டர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தால் செய்யப்பட்ட மாடி வீடு, அதான் வேற ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இருக்க எல்லாத்துக்கும் மாடி வீடுலாம் தருவார், நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருந்ததுனால ஆண்டவருக்கு அதுவும் 16 வருஷம். எத்தனை வருஷம்? 16 வருஷம். ஹல்லேலூயா. ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறார், உடனடியே செய்யலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மலையை கட் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்போவுமே சுத்தாரிச்சுக்கணும், நம்ம மேலே ஏதோ ப்ராப்ளம் போருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு தண்டிக்கும் போதெல்லாம் முன்னால் மலையை வர்ஷிக்கப்படுவதில்லை, விளைவை கடலிடுவதில்லை. விளைவு கிடைச்சாலும் அதை பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்றது, இப்படி பல காரியங்களை இவங்க ஆண்டுடைய காரியத்தை விளங்கி கொள்ளலை. ஏன் அப்படின்னா வேத அறிவு இல்லை, கத்தரை தேடலை. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட 16 வருஷம் அவங்கள இப்படி நடத்தி வந்தும் பனி பெய்யலை, பூமி பலனை கொடுக்கலை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காலம் இருந்தபோது தான் அங்கு ஆகாய் மூலமாக பேசுகிறார். அப்போது இருக்கிற அங்கே ஆலய தலைவர்கள், அதாவது ஆலயத்தின் ஆசாரியன், இந்த யூத தலைவர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேசி மறுபடியும் ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அப்போது நான் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் பாருங்கள் என்று சொல்லி, அதான் இப்பொழுது இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகாய் 2:19 வாசிக்கலாம். இல்ல கனிகளும் இல்லை, விளைச்சல் இல்லை. நீங்கள் என்னைக்கு ஆலயத்துக்கு கட்ட ஆரம்பிச்சிங்களோ அன்றிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆனால் இந்த அநேக ஆசீர்வாதத்தில் இதை அடிக்கடி போடுவாங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்னால் பின்னால் என்னென்னு பார்த்தா தெரியும் என்ன கண்டிஷன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு கண்டிஷன் வேணும். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவங்கள ஆசீர்வதிக்கலாம். ஆனால் பிரியமானல நம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னா அவருடைய வழிக்கு வந்தாகணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஒப்பு கொடுக்குற ஞான ஸ்நானமாகிய உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். இந்த உடன்படிக்கை செய்து உண்மையாக இருந்தால் தான் அங்கு அவருடைய பிள்ளையாக மாற முடியும். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள். ஆகவே பிரியமானல இங்கு நம்ம அறிய வேண்டிய 4 பாடங்கள் என்ன அப்படின்னா, எதற்கு முன்னுரிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே ஆடம்பரமான மாடி வீடு மரத்தெல்லாம் கட்டுவதற்கு அல்ல, என் ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்கிறது, அதற்கு முன்னுரிமை. அல்லேலூயா. இந்த சேஞ்ச் முன்னுரிமையை மாற்ற ஒரு காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் ஆண்டுடைய வார்த்தை முன்னுரிமை, நம்முடைய நேரங்கள் அதிகால முன்னுரிமை, எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு முன்னுரிமை முதலம் கொடுக்குற ஒரு முன்னுரிமை கொடுக்கும்படி நம்ம மாற வேண்டும். முதல் காரியம். ஹல்லேலூயா. 2வது, இதுக்கு தடையாக இருப்பது சுயநலம். இந்த தடையை எப்படி மாற்றணும்னா நம்முடைய சுயத்தை விட்டு கொடுத்து ஆண்டுடைய சித்தம். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் ஆலயம் கட்டுங்க, நான் மகிமைப்படுவேன்.
எல்லா ஜனங்களும் கூடுவீங்க, அவங்க மத்தியில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த முதல் சத்தியம் இதான், எதற்கு முன்னுரிமை என்கிற ஒரு காரியம். ஆகவே என்ன பண்ணும், முன்னுரிமை மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக வாசிங்க. அடுத்ததாக நம்ம எப்படி ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காதனால ஆசீர்வாதம் தங்குவதில்லை எங்கள் சத்தியத்தை அறியணும். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்குவதில்லை, கிடைக்கும் ஆனால் நிற்காது. ஹல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்கிறது, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. இந்துக்களுடைய விஸ்கரத்தை வணங்குற யாவருக்கும் பெரிய பயம் வரும். பணங்கள் ஆசீர்வாதம் வரும்போது குடும்பத்தில் யாராவது மறிக்க போகிறாங்க என்கிற பயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. சோதரன், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட பயத்தை தரமாட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை நிறைவேற்ற கடின உழைப்பு தேவை. நமக்கும் கடின உழைப்பு தேவை. நமக்குள்ள ஆலயம் கட்ட வேணும் அப்படின்னா நம்முடைய பிரயாசம் தேவை. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒடுக்குகிற, நம்ம அந்த வசனத்திலிருந்து நம்ம ஒடுக்குகிற காரியம், நம்மை தாழ்த்துக்கிற காரியம் நமக்குள்ள வேணும். ரெண்டாவது சத்தியம். ஹல்லேலூயா. இதுதான், மலை மேலே ஏறி போய் மரங்களை விட்டுங்க, அதை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது சத்தியம், தேவனுடைய பிரியம்தான் முக்கியம். நான் இப்படி கட்டணால உங்களை பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரியம் என்ன, ஆண்டுடைய சித்தம் என்ன, ஆண்டுடைய ப்ரியாரிட்டி என்ன என்கிறத நம்ம மேலே சிந்திக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, செயல்படுத்த தெரிய வேண்டும். இது மூன்றாவது சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய காட்ஸ் ப்ரியாரிட்டி, ஆண்டுடைய சத்தியம் தான் முக்கியம், அவருடைய பிரியம் தான் முக்கியம் என்று சொல்லி நம்ம முக்கியப்படுத்த வேண்டும். அதே போல் நான்காவது சத்தியம், சோதனைக்கு பின்னே இருக்கிற காரணம். அப்போ ஒரு சோதனை வருது என்றால் இதுக்கு காரணம் நானா, ஆண்டுக்கு கீழ்ப்படியாமையா, ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதையா என்று நிர்விசாரணை ஆண்டுக்குள்ளே இருக்குதா என்கிற பார்க்கிற ஒரு சோதித்து பார்க்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும். இது நாலாவது சத்தியம். ஆகவே பிரியமானவர்களே, இது அவர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தனால ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஆண்டவருடைய சித்தம். வீட்டில் போய் மெதுவாக படிங்க, ஆகாய் சகரியா மொத்தமாக படிங்க. எப்படி இருந்தாலும் ஆகாய் சகரியா நாட்களில் வந்தவரை பார்க்கணும். கர்த்தர் இந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நம்ம எல்லாரும் கூட தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களால் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க வேண்டிய வசனத்தை எனக்கு காட்டி, அது மாத்திரமல்ல டைப் பண்ணும்படியான கிருபைகளை ஏற்கனவே கொடுத்து கரெக்டாக அந்த வேலை கொடுத்தீர, எவ்வளோ பெரிய அதிசயம், ஆச்சரியம். உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் உமக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, ஆலயங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்படியான கிருபைகளை கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, இப்படியாக எங்களை முதலிடமாக கொடுக்க, எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை வசனத்தின்படி நடக்க பிரியமாக ஒப்பு கொடுத்து, எங்களுக்குள்ளே ஆலயம் உம்முடைய வார்த்தையால் கட்டப்பட, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொண்டு, 1 அன்பினால், 2 விசுவாசித்து, 3 நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஆலயத்தை கட்டவும், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை கொண்டு எங்களை நடத்தவும், அது எப்படி ஒரு பெரிய மெய் சமாதானம் சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்குள்ள இருக்கும்படிக்கு தேவ வல்லமை பெற்று உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிற அந்த மகிமையான வாழ்க்கையை எங்கள் எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல, முடிவு ஒன்று, நித்திய ஜீவனாகிய பரம எருசலேம் இல்லாட்டா நித்திய அக்கினி என்கிற காரியத்தை அறிந்து நாங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஆண்டவரே உடைய வசனத்தின்படி நடந்து எங்கள் குணங்கள் நற்குணங்களாக மாறின காரியங்கள் நடக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. இப்படியாக ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆலயம் கட்டப்பட நாங்கள் பிரயாசப்படுறோம், கணிதமாக உழைக்கணுங்கிற ஒரு காரியம். அல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எது ப்ரியாரிட்டி என்று சொல்லி ஆண்டவரே, எது நமக்கு பிரியம் என்பதை அறிகிற அறிவு, தேடுகிற அறிவு, ஆராய்கிற அறிவு ஆண்டவரே எங்களுக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நாங்கள் நரகத்துக்கு போதபடி எங்களை மீட்டு கொண்டு அந்த அன்பை நினைத்து உமக்காக வாழுகிற அர்ப்பணிக்கிற காரியத்தை கொடுத்து எங்கள் எல்லாரும் இங்கே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகணமே எல்லாத்தையும் முக்கிய சேர்த்துக்கிறோம். மிதமான ஜெபங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட விசேஷமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு, ஆண்டுடைய சத்தியத்துக்கு, ஆண்டுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் வருடம் கொடுக்கிற பிள்ளைகள், கொடுக்கும்படி மாற்றிக்கொண்ட பிள்ளைகள், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் யாவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா.